வணக்கம். மித்ரா டிவிக்காக அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம், பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர். இந்த சேனலுக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும். சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் இதை தெரிவிங்க. இதில் ஜோதிடம் சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த நல்ல கருத்துக்களை உங்களுக்காக பதிவிட காத்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு, வெளிநாடு சென்று படிக்கும் ஜாதக அமைப்பு யாருக்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதுல வெளிநாடு சென்று படிக்கும் போது தடை ஏற்படுகின்ற அமைப்பு இருக்கும், அதுக்கு தனியா வீடியோ போடுவோம். இப்ப வெளிநாடு சென்று படிக்கும் ஜாதக அமைப்பு யாருக்குன்னு பார்த்துருவோம். நிறைய பேர் படிக்கிற காலத்துல படிக்கிறவங்க, இப்போ 2K கிட்ஸ்ன்னு எடுத்துக்கோமே, நிறைய பேர் வந்து கேட்கறது, சார் நான் வெளிநாடு போய் படிப்பேனா, வெளிநாட்டுல படிச்சேன்னா அங்கேயே ஜாப் கிடைக்குமா, அங்கேயே நான் செட்டில் ஆயிடுவேனா, இல்லை படிச்சுட்டு இங்கே வந்துடலாமா, இல்லை படிச்சுட்டு அப்பாவோட தொழிலுக்கு நான் உதவியா இருக்கலாமா, இப்படி நிறைய குழப்பமான கேள்விகளும் இருக்கும், ஒரு எய்மான கேள்விகளும் இருக்கும். பொதுவாகவே வெளிநாடு போய் எல்லாரும் படிச்சிட முடியாது. சிலர் ஹாஸ்டல்ல கூட தங்கி படிக்க முடியாது, அம்மா அப்பாவோடவே இருந்து எல்லாமே படிச்சிருப்பாங்க. சிலர் ஹாஸ்டலுக்கு போய் படிப்பாங்க, சிலர் வெளி மாநிலத்துல போய் படிப்பாங்க, சிலர் வெளியூர்ல போய் படிப்பாங்க, சிலர் வெளிநாடுகள்ல போய் படிப்பாங்க. இப்ப நம்ம பார்க்குற கண்டென்ட் வெளிநாட்டுல படிக்கிறது தான். உங்க ஜாதகத்துல யாருக்கெல்லாம் முதல் டிகிரி 4ஆம் இடம், 2வது டிகிரி 5ஆம் இடம், PhDங்கிறது 9ஆம் இடம், இதுதான் அமைப்பு, ஜாதகம் இருக்கிற அமைப்பு. இவங்க 4ஆம் அதிபதியோ 5ஆம் அதிபதியோ 9ஆம் அதிபதியோ ஒரு ஜாதகத்துல கெடாம இருக்கிறது கல்விக்கு உதவியாக இருக்கும். இது ஜெனரல் கண்டென்ட். 2வது காரக கிரகமான புதன் கெடாம இருக்கிறது கல்விக்கு உதவியா இருக்கும். இவங்க 2 பேரும் கெட்டு போயிட்டாங்கன்னா கல்வியை படிக்க விடாது. இவ்வளவுதான் படிப்பு பத்தின லாஜிக். ஒரு வரி செய்தி. இதுல வந்து விஷயம் நிறைய இருக்கும். நான் பேசின இந்த ஒரு வரி செய்தியில அருமையா இருக்கும். அவ்வளவு விஷயங்களை நம்ம சொல்ல முடியும். அதே போல படிப்புங்கிற கிரகத்தோட இப்ப 4ஆம் ஃபர்ஸ்ட் டிகிரியை நான் வெளிநாட்டுல தான் படிக்கிறேன் அப்படின்னா 4ஆம் இடம் தான் முதல் டிகிரி. இந்த 4ஆம் அதிபதியோட 7ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி இவங்க யாராவது கனெக்ட் ஆனாங்கன்னா நீங்க வெளிநாடு போய் படிக்கலாம். 4ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் கனெக்ட் ஆனா வெளிநாட்டிலேயே படிச்சு வெளிநாட்டிலேயே PR வாங்கி அங்கேயே வேலை. இல்ல 4, 7 மட்டும் கனெக்ட் ஆகுது சார் அப்படின்னா படிச்சுட்டு சொந்த ஊர் வந்துருவாங்க. இது முதல் விதி. 2வது விதி, 5ஆம் அதிபதி யாருன்னு பார்க்கணும். 5ஆம் அதிபதியோட 7ஆம் அதிபதி கனெக்ட் ஆனார்னா வெளிநாடு, தூரதேசம், வெளிநாட்டுல போய் படிக்கலாம். நல்லபடியா படிச்சு நல்லபடியா முன்னேற்றம், நல்ல ஒரு பொசிஷன்ல வேலையில சேர்ந்து ஜெயிக்கலாம். இதோட 5ஆம் அதிபதியோட 7, 9 கனெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. வெளிநாட்டிலேயே 2 டிகிரி படிப்பாங்க. மறுபடியும் ஒரு டிகிரி படிச்சு படிக்கும் போதே ஒரு வேலை செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி வரும். இப்ப 5ஆம் அதிபதி 2வது டிகிரி, 7ஆம் இடம் வெளிநாடு, இதுல 6ஆம் அதிபதி சேர்ந்துட்டாருன்னா 6 தான் வேலை, புதன் தான் வேலை. சேர்ந்துட்டாங்கன்னா படிச்சுக்கிட்டே வேலை பார்த்துக்கிட்டே படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சம்பாத்தியம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இது வெளிநாட்டுல நடந்துட்டு இருக்கும். நிறைய பேர் செஞ்சுட்டு இருப்பாங்க. இங்க ஜாதகம் அனுமதிக்கணும், அப்பதான் நீங்க போய் இதை செய்ய முடியும். அதே போல உங்க ஜாதக ரீதியாக புதன் சந்திரன் காம்பினேஷன் இருந்தா வெளிநாடு போகலாம், வெளியூர் போகலாம். புதன் சனி இருந்தாலும் வெளிநாடு போகலாம், படிக்கலாம். புதன் சனி தான் வெளிநாடு. சனிங்கிறது தூரதேசம், புதன்னா கல்வி, தூரதேசம் சென்று படிக்கும் அமைப்பு. இதையும் நீங்க பார்க்கலாம். இதெல்லாம் விதிகள் வந்து இந்த ஜாதகத்துல இருக்கு. அதே போல உங்க ஜாதகத்துல புதன் குரு சேர்ந்தாலும் வெளிநாடு போய் படிக்கலாம். 1க்கு மேற்பட்ட டிகிரி படிக்கிறதுக்கு குருவும் புதனும் நமக்கு காம்பினேஷன் இருக்கும். இதையும் நம்ம பார்க்கலாம். இது வந்து இப்ப மெருகேற்றி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த விதிகளை எல்லாம். இதையெல்லாம் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு நல்ல வளர்ச்சி, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கட்டாயம் இருக்கும். ஸோ உங்களுக்கு யாராவது ஜாதகத்துல 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி பலம் பெற்றிருந்தால், நீங்கள் மேசம், விருச்சிகம், சிம்மம், தனுசு, மீனம் ராசி லக்னங்களில் பிறந்திருந்தால் உங்களுக்கு தாய்நாடு என்பது பற்று இருந்துகிட்டே இருக்கு. எல்லாத்துக்கும் இருக்கும். இவங்களுக்கு ஓவர், என் சொந்த ஊருக்கு போயிடணும், நான் அங்க என் நாட்டுக்காக தான் வேலை செய்வேன், என் நாட்டுல தான் இருப்பேன், எங்க ஊர்ல எங்க அம்மா அப்பாவோட தான் நான் இருக்க போறேன். இது பற்றோடு இருக்கும். தாய்ப்பற்று, நாட்டுப்பற்று, ஊர் பற்று, சொந்த பந்தங்களின் பற்று, நண்பர்களின் பற்று, இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்கெல்லாம் சொந்த ஊரை விட்டு போக மாட்டாங்க. அப்படி போய் அவங்களால அங்க இருக்க முடியாது. உங்க ஜாதகத்தில்
ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் ஜென்ரலா சுக்கிரனோ ரெண்டாம் அதிபதியோ கெட்டு போயிட்டார்னா, நீசம், மறைவு, அஸ்தங்கம், வக்ரம் அடைந்திருந்தால் இவர்கள் குடும்பத்தை பிரிந்து வெளியூரில் இருப்பார், வெளிநாட்டுல படிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரலான விதி. உங்க ஜாதகத்துல இந்த அமைப்பு இருந்தா வெளிநாட்டுல படிக்க வைக்கும், இல்ல கொஞ்ச காலம் அம்மா அப்பா பிரிஞ்சிருந்தனாவும் சொல்லுவாங்க. அப்படிங்கிறதெல்லாம் உங்க ஜாதகத்தில் இருக்கிற விதிகள். அப்ப இப்படி எல்லாம் இருந்தா அவங்க தாய் தந்தையரை பிரிந்து வெளிநாட்டுக்காக படிப்புக்காக வெளிநாடு போய் அங்க வேலை பார்த்துட்டே சிலர் படிக்கலாம், சிலர் படிச்சு 2 டிகிரி படிப்பாங்க, சிலர் படிச்சு அங்கேயே வேலை பார்ப்பாங்க, கொஞ்சம் காலம் இருப்பாங்க, அப்புறம் வருவாங்க, சிலர் பிஆர் வாங்குவாங்க, சிலர் அங்கேயே கிரீன் கார்டு வாங்கி நான் செட்டில் ஆகுறேன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம ஜாதக ரீதியா பாவகங்கள் அமைப்புல இருக்கு. 12 கட்டங்கள்ல 12 பாவகங்களை லக்ன பாவத்திலிருந்து 12 பாவகங்களை ஒரு ஜோதிடர் தரவா இருக்கணும். அப்பதான் வந்திருக்கிற கிளைண்ட்டுக்கு நம்ம எதையாவது கொடுக்க முடியும், எதையாவது சொல்ல முடியும். அவங்க கேட்கிற கேள்வி நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதுக்கு பிரசன்ன ஜோதிடம், ஒரு வரி ஒரே நிமிடம் பிரசன்ன ஜோதிடம், இதையும் நம்ம பேச சொல்லலாம். இப்படி எல்லாம் நிறைய விதிகள் இருக்குங்க. அதனாலதான் பிரசன்ன ஜோதிடம் வகுப்பா நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும், தெரிஞ்சுக்குங்க. நிறைய தொழில்முறை ஜோதிடர்களுக்கு தெரியாம இருக்கு, இது தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா யோகம். அதுக்கு தான் இப்ப சோழி பிரசன்ன வகுப்பு போட்டிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி ஜாமக்கோள் வகுப்பு நடந்துச்சு, பெரிய ஒரு நம்ம நிறைய நபர்கள் சேர்ந்து படிச்சாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னன்னா இந்த கலை அழிஞ்சிடக்கூடாது, இதை கொடுத்துட்டு போயிடணும். இப்ப சோழி பிரசன்னம்ங்கிறது ஒரு அற்புதமான கலைங்க. தோஷங்களை, சாபங்களை, அந்த நெருக்கடிகளை நிறைய அறிந்து தெரிந்து அதை சரி பண்ணிக்கக்கூடிய ஆற்றல் அந்த சோழி பிரசன்னத்தில் நம்ம சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான மெத்தட். சிலரெல்லாம் குலதெய்வ சாபம், குலதெய்வத்துக்காக நெருக்கடி எல்லாம் இருக்குது, சோழி பிரசன்னத்துல அக்யூரேட்டா தெரியும். இப்படியெல்லாம் இருக்கு, இதை சரி பண்ணிக்க நம்ம ஈஸியா சொல்ல முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கான வகுப்பு தான் நம்ம நடத்திருக்கிறோம். அதுக்கான தொடர்பு எண் கீழே இருக்கு நமக்கு, அதை நீங்க ஃபோன் பண்ணி கேட்டுங்க. பொதுவா வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலங்கள், தூர தேசங்கள் நிறைய பிரிக்கலாம். ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறது யாரு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இப்படி இன்னொன்னு வச்சுக்குவோம், வெளிநாட்டுக்கு போய் படிக்கிற யோகம் யாருக்கு இருக்குன்னா, உங்க ராகு கேது இருக்கும், ஒரு கோடு போட்டிருங்க நேரா ராகு கேது அச்சுக்கு நேரா. அதுக்கு ராகு கேது அச்சுக்கு வெளியில சனி மட்டும் இருக்காருன்னு வச்சுக்குவோம். சில ஜாதகங்களை சனி மட்டும் இருக்கும், அவங்களும் வெளிநாடோ தூரதேசமோ வெளியிலேயே போய் படிப்பாங்க. அப்படி படிச்சு வேலை பார்த்து வளர்ச்சி அடையிறதுக்கு அது பர்மிட் பண்ணும், ஒத்துழைக்கும். இப்படி வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலங்கள், ஹாஸ்டல், தூரதேசம்னு ஒரு ஜாதக கட்டமைப்பே இருக்கு. இதை பார்த்த உடனே சொல்லலாம். ஆனா அதுக்கு பாவகங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும். பாவகங்களை நன்றாக மெருகூட்டத்தான் ஒரு கிளைண்ட்டுக்கு அக்யூரட்டான பலன்களை நம்ம அள்ளி கொடுக்க முடியும். அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்துக்கு இடமே இல்லை என்று சொல்லி, இந்த ஜோதிடக்கலை மகத்துவமானது, அற்புதமானது, மிகச்சிறப்பான ஒரு கலை என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.